தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக 9வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு சென்ற அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்னால என்ன நடந்தது, பத்திரிகையாளர் சந்திப்புல ஏன் கடுகடுன்னு அவருடைய முகம் இருந்தது, அவர் ஏன் அப்படி தொடர்ச்சியாக அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதை பத்தி அந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். தூய்மை பணியாளர்கள் நம்ம எல்லாருமே சொல்றோம், நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள்லாம் கடவுளுக்கு சமமானவர்கள்னு சொல்றோம். ஆனா அதை விட ஒருபடி மேல போய் தூய்மை பணியாளர்கள் நமக்கு எந்த விதமான நோய் பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பல உயிர்களை நம்ம காக்கக்கூடிய ஒரு பணியாளர்கள் தான் தூய்மை பணியாளர்கள். அப்பேற்பட்ட பணியாளர்கள் கடந்த 2021 தேர்தலின் போது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு பல விஷயங்களை சொன்னாங்க. அதுல ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர அரசு பணியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே அது நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, இது பொய், நாங்க அப்படிலாம் வாக்குறுதி தான் கொடுக்கல அப்படின்னு சொன்ன காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். ஆனா பாருங்க, 9 நாட்களாக ஒரு தூய்மை பணியாளர்கள் இங்க போராட்டம் பண்றாங்க, அறவழியில போராடுறாங்க. அவர்களை நேரில் போய் சந்திப்பதற்கு முதல்வர் அவர்களுக்கோ துணை முதல்வர் அவர்களுக்கோ நேரம் இல்லை. ஆனால் ஒரு பழம்பெரும் நடிகை அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க முதல்வருக்கு, நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று. உடனடியாக முதல்வர் அவர்கள் அந்த பழம்பெரும் நடிகை வீட்டுக்கு போய் நேரில் சந்திக்கிறாரு. அதற்கு நேரம் இருக்கிறது. துணை முதல்வர் கூலி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடக்குது. அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முடிசூடா மன்னன் இளவரசர், பட்டத்து இளவரசர் இருக்கார்ல, அவரு போறாரு. அவருக்கு அங்க நேரம் இருக்கு. ஆனால் இந்த 9 நாட்களாக இங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. அவர்களை போய் பார்க்கணும், அவர்களை போய் சந்திக்கணும், அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு நம்ம கேட்கணும். கடந்த தேர்தலில் நம்ம வாக்குறுதி என்ன கொடுத்தோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்க தூய்மை பணியாளர் வேலையை அரசு நிரந்தர பணியாக நாங்கள் மாற்றுவோம்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமே, அதை நம்ம மறந்துட்டோமே. இப்ப அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்களே, சரி உடனடியாக அவர்களை போய் நம்ம சந்திப்போம், சந்திச்சு உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு தான் ஒரு நல்ல ஆட்சி, ஒரு மக்களுக்கான ஆட்சி. ஆனா இந்த ஆட்சி என்ன பண்ணுது, ஒரு பழம்பெரும் நடிகை பார்ப்பதற்கு முதல்வருக்கு நேரம் இருக்கு, துணை முதல்வருக்கு இசை வெளியீட்டுக்கு போறாரு, அதற்கு நேரம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு பேசுவதற்கோ சமாதானம் செய்வதற்கோ அவர்களுடைய குறைகளை கேட்பதற்கோ ஆட்கள் இல்லை. இதான் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. அப்ப என்னன்னா, நாங்கள் அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு கண்டுக்காம அப்படியே ஒதுங்கி போயிட்டு இருக்கு. இது மக்களுக்கான ஆட்சியா? இது சமூக நீதி ஆட்சியா? இது சமத்துவமான ஆட்சியா? வெக்கமா இல்ல? நீங்கள் நொடிக்கு நொடி என்ன சொல்றீங்க, எங்கள் ஆட்சி சமூக நீதி ஆட்சி, பெரியாரின் வழிவந்தவர்கள் நாங்கள், அண்ணாவின் வழிவந்தவர்கள், கருணாநிதியின் வழிவந்தவர்கள் பேசுறீங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு மக்கள் போராடிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னா நீங்க நேரில் போயிருக்கணுமே. ஆனா அங்க போகாம இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இது மக்களுக்கான ஆட்சியாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பாருங்க, தொடர்ச்சியாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்க போறாங்க, அந்த மக்களை சந்திக்கிறாங்க. அந்த மக்கள் வெயில், எவ்வளவு பெரிய வெயில் அடிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. நம்ம வெளியில சாலைகள்ல அந்த வெயில்ல போக முடியுதா? அந்த வெயிலையும் அந்த மக்கள் அறவழியில அங்க போராட்டம் பண்றாங்க. அவர்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க இரவுல சாலைகள்ல படுத்து கிடந்து இந்த போராட்டம் பண்றாங்கன்னா அவங்களுடைய உரிமைக்காக. ஒரு நாளைக்கு அவர்களுடைய ஓய்வு, அவங்களுடைய ஊதியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு அவர்களுடைய ஊதியம் 753 ரூபாய். 753 ரூபாய் ஒரு நாள் ஊதியத்திற்காக அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க 1000 ரூபாய் நாங்க மாத மகளிர்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்க பெருமை பேசுறீங்க. ஆனா அவங்க ஒரு நாள் ஊதியம் 700 ரூபாய். அவ்வளவு அடித்தட்டுல இருக்கக்கூடிய அந்த மக்கள் கஷ்டப்பட்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, ஒரு போராட்டம் பண்றாங்க. அங்க போய் கேட்கணுமா இல்லையா அவங்களுடைய குறைகளை? ஆனா இப்ப அமைச்சர் சேகர் பாபு வராரு. இப்ப என்ன காரணம்னா, அமைச்சர் சேகர் பாபு ஏன் வராருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த துறையினுடைய அமைச்சர் யாரு? அமைச்சர் சேகர் பாபுவா? அந்த துறையினுடைய அமைச்சர் அவர் இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர். அவருக்கும் ஊரக உள்ளாட்சித்துறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப ஊரக உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் KN நேரு எங்க போனாரு? ஏன் அவர் இன்னி வரைக்கும் அந்த போராட்டம் பண்ணக்கூடிய ஊழியர்களை சந்திக்கல? அந்த தொழிலாளர்களை சந்திச்சிருக்கணுமா இல்லையா? சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணுமா இல்லையா? இல்லை என்றால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, இதுதாங்க பிரச்சனை, எங்களால பண்ண முடியல, நாங்க விரைவில் முதல்வர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், நாங்க பண்ணிடுறோம், சீக்கிரமா அதுக்கான இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லணும்ல. ஆனா KN நேரு அவர்களே எங்கேயுமே காணுமே. KN நேரு வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. அந்த துறையின் அமைச்சர் எல்லா துறையிலையும் கொண்டு மூக்க நுழைக்கிறாரு ஐயா சேகர் பாபு. அவர் இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சரா, இல்ல பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சரா, இல்ல ஊரக உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சரா, இல்ல சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சரா, இல்ல போக்குவரத்து துறையினுடைய அமைச்சரா, இல்ல பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சரா என்று எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னால் எந்த துறையினுடைய கேள்விக்கும் ஐயா சேகர் பாபு தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எங்களுக்கு என்னன்னா, அவர் மட்டும்தான் வேலை பார்க்கிறாரா? அவர் மட்டும்தான் எல்லா அமைச்சரவையும் பாக்குறாரா? அப்ப மத்த அமைச்சர்கள் எங்கிற ஒரு கேள்வி மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்ப உங்களால போய் சந்திக்க முடியல, நேர்ல போக முடியல. கொரோனா காலகட்டம் எப்பேற்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த நோய் தொற்றுகள் பரவிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய உயிரையே பணயமா வச்சு அந்த வேலைகளில் ஈடுபட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம சுத்தத்தோட இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவர்கள் முக்கியமான காரணம். இன்னைக்கு சென்னை நம்ம புகழ்றோம், சிங்கார சென்னைங்கிறோம். இந்த சென்னை மழை வெள்ளத்துல வந்த போதும் அவர்கள் தான் உறுதுணையாக இருந்து இந்த சென்னையை தூய்மைப்படுத்தினார்கள். அதே போல கொரோனா காலகட்டத்திலும் சென்னையை தூய்மையாக வைத்திருந்ததுன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் தான். ஆனா அவர்களை நீங்க கண்டுக்க மாட்டீங்க, அவங்களுடைய போராட்டங்களை நீங்க கண்டுக்க மாட்டீங்கன்னா அது யாருக்கான ஆட்சி? அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஐயா சேகர் பாபு அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு,
சார் நீங்க தானே சொன்னீங்க 2021 தேர்தல் வாக்குறுதியாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வேலை கொடுப்போம்னு. அப்படிலாம் நாங்க சொல்லலையே. நீங்க நீங்க எந்த பிரஸ் அப்படிங்கிறாரு. அவர் உடனே நான் நீலம் சார், நீலம் பண்பாட்டு இதுல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நீலம்ங்கிற வலைதளம் அதுல இருந்து வரேன்னு சொன்ன உடனே ஐயா சேகர் பாபு, நான் வந்து பிரஸுக்கு தான் பதில் சொல்லுவேன், நீங்களாம் கேட்கக்கூடாதுங்க. யார் சொன்னா நாங்களாம் சொல்லலையே அப்படின்னு கழுகடுன்னு முகத்தை வச்சுட்டு பேசுறாரு. அப்ப என்னன்னா அங்க உள்ள போய் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நைட்டு இரவு 9 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை எடுபடல. அதற்கு பின்பாக பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வராரு. வரும்போது இவர் இதை பேசுறாரு. அப்ப எங்களுக்கு என்ன கேள்வினா, ஐயா சேகர் பாபு தான் எல்லா துறைக்கும் அமைச்சர்னா மற்ற துறைகளுக்கான அமைச்சர்கள் ஏன் வந்து மக்களுடைய வரி பணத்தை சம்பளமா வாங்கிட்டு இருக்கணும்? அவர்களை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்ல வேண்டியதானே? ஐயா சேகர் பாபு எல்லா துறையும் பார்த்துப்பாரு. ஊரக உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் வரல, நேரு வரல, அதை பத்தி யாருமே பேசல. அப்ப என்னன்னா இங்க நடக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இல்ல யாருக்கான ஆட்சியாக இருக்கு? இப்படி பல கேள்விகளா நமக்குள்ள எழுது. அப்ப எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு இருக்காங்க. நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த உங்களை சந்திக்க போறதாக ஒரு தகவல் வருது. அண்ணன் சீமான் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி நாளை போய் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டங்களை போய் நேரில் போய் பார்க்க போறாங்க, சந்திக்க போறாங்க. அவங்களுக்கு களத்தில் நின்று ஆறுதல் கொடுக்க போறாங்க. அவர்களுக்கு பக்க பலமாக கூட நிக்க போறாரு. இப்ப இன்னும் இந்த போராட்ட களம் வீரியமாகும் அண்ணன் சீமான் அவர்கள் சென்றதுக்கு பின்னாக. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நீங்கள் வந்து இசை வெளியீட்டுக்கு போறதுக்கு ஒரு நடிகையை சந்திக்க போறதுக்கு நேரம் இருக்குன்னா, மக்களை உங்களால் சந்திக்க முடியாது, அவர்களை பத்தி சிந்திக்க முடியாதுன்னா உங்களுக்கு எதற்காக இந்த பதவி? உங்களுக்கு என்ன? கார்பரேட்ல வந்து கொடுத்துடணும், எல்லாமே கார்பரேட் ஆக்கிடணும். அங்கிருந்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இவ்வளவுதான் திமுக, இவ்வளவுதான் திராவிடம், அதானே? அப்ப இப்போ நீங்க இப்படி பத்திரிகையாளர் சந்திப்புலயே இவ்வளவு கடுகடுன்னு மோத வச்சுட்டு பேசுறீங்களே, ஒருவேளை நாளைக்கு நீங்க அந்த மக்களை சந்திக்க வாக்கு கேட்க நீங்க போகணும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? அம்மா வணக்கம், உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஒரு ஓட்டு போட்டுருங்கம்மா, தயவு செஞ்சு போட்டுருங்கம்மா, பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்மா, அப்ப நான் கேட்க போறீங்க? சொல்லுங்க. அப்ப என்ன உங்களுக்கு தைரியம்னா, எங்க கிட்ட பணம் இருக்கு, ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் வாக்குகளுக்கு 1000மோ 2000மோ கொடுத்தால் இந்த மக்கள் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அதை முதல்ல உடைக்கணுங்கிறேன். அப்ப இந்த மக்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, யார் உங்ககிட்ட வாக்குகளுக்கு பணம் கொடுத்து உங்கள் வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. உங்களுடைய உரிமைகளை வந்து சில ரூபாய் காசுக்காக விற்க முடியுமா? அப்ப என்னன்னா உங்களுடைய உரிமை, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இப்ப நீங்க பாருங்க, எங்க படித்த மாணவர்களுக்கு இங்க வேலை இருக்கா? படித்த இளைய சமுதாய பிள்ளைகள் இங்க ஸ்விக்கி, சொமேட்டோ, ராபிடோ இப்படி ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசு வேலை இல்ல. அவங்களால படிச்சுட்டு பட்டதாரியா இருந்தவங்க ஒரு அரசு வேலைகளை போய் சேர முடியல, அவங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியல. இன்னும் மகளிர் சுய உதவி குழுக்கள்ல பணத்தை வாங்கி கொண்டு பெண்கள் வந்து அந்த பணத்தை திரும்ப கட்ட முடியாம அந்த பணம் வசூலிக்கக்கூடிய நபர்கள் வீடுகள்ல வந்து பேசக்கூடிய காட்சிகள் இன்னும் நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம். இன்னும் நிறைய பேர் கடனை திருப்பி கட்ட முடியாம தற்கொலை செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம், செய்திகள்ல படிக்கிறோம். ஆனா இவர்கள் சொல்றார்கள் இந்த தமிழ்நாடு என்பது பொருளாதாரத்தில் உயர்ந்து விட்டது, இந்த திராவிட ஆட்சியில் தமிழ்நாடு உயர்ந்து விட்டதுன்னு பேசுறாங்க. இப்ப வெக்கமா இல்ல இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு? அப்ப என்னன்னா இங்க மக்கள் நாளுக்கு நாள் போராட்டம் பண்றான், நாளுக்கு நாள் அவன் வந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கான். தொடர்ச்சியாக கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறைகள் தினமும் செய்தித்தாள்களை பார்த்தோம்னா இதான பாக்குறோம். அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த திராவிட ஆட்சியை மீண்டும் ஒரு முறை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எங்க ஆட்சிக்கு இன்னும் 6 மாத காலமே இருக்கிறது. தேர்தலில் தான் யார் ஆட்சியாளர்களா வரப்போறாங்கன்னு மக்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த 6 மாத காலத்திலேயே உங்களுக்கு இவ்வளவு திமுரு, இவ்வளவு எகத்தாளம் இருக்குன்னா என்ன உங்களுக்கு அந்த திமுரு, அந்த ஆணவம்? அந்த மக்களை போய் சந்திப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் தேர்தலில் எப்படி மக்களை எதிர்கொள்றீங்க? அப்ப இந்த மக்கள் உங்களை எதிர்கொள்ளும் விதம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு மக்களாகி நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த திமுகவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வாய்க்கரிசியை வாயில போட்டுட்டு போய் படுத்துக்க வேண்டியதான். ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி முறை, ரவுடித்தனமான ஒரு ஆட்சி முறை, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி முறை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வேணுமாங்கிறத சிந்திங்க. பார்ப்போம். அண்ணன் சீமான் அவர்கள் களத்துக்கு சென்றதுக்கு பின்னால அங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.